ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் 3யும் அல்ட் கோயினுடைய இண்டெக்ஸையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டோட்டல் 3ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் பிடிசி எத்தீரியம் தவிர்த்து மற்ற எல்லா அல்ட் கோயின்ஸும் தான் இந்த டோட்டல் 3க்குள்ளுக்கு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோட்டல் 3 வந்து எங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு கப் அண்ட் ஹேண்டில், சரியா? இங்கே பாருங்கள், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் உண்டு. கிளியர் கட்டான கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் உண்டு எங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதை ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை தான் அது வந்து பிரேக் பண்ணுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அதோடைய நெக் லைன் மாதிரி தான் இதுதான் இதோட நெக் லைன். அப்போ நெக் லைனையும் பிரேக் பண்ணி சரியா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸையும் வந்து எங்களுக்கு பிரேக் பண்ணி இருக்குது. பண்ணி எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. டோட்டல் 3 வந்து எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. சரியா? நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது. எதனால் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு சின்ன ஒரு டம்ப் ஒன்று தரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இது வந்து டம்ப் ஆகிறதால எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட் கோயின்ஸும் வந்து இப்போ எங்களுக்கு நிறைய அல்ட் கோயின்ஸும் வந்து டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ டவுட் வரலாம், அப்போ ப்ரோ கீழே வருமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே இது பிரேக் அவுட், கிளியர் கட்டான ஒரு பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்தான் மார்க்கெட் வந்து மேலே பம்பாக ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ இந்த மந்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்த் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மந்த் வந்து நிறைய ஆல்ட் கோயின்ஸ் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆக இருந்துச்சு. சரியா? அப்போ எஸ்டர்டே அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே டோஜி வந்து பம்ப் ஆகிருக்கும். டோஜியில் ஒரு குட் நியூஸ் வந்ததால் டோஜி வந்து அது பம்ப் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆல்ட் கோயின்ஸ் வந்து இப்போ டம்ப் ஆகிற ரீசன் வந்து இதுதான். இப்போ டோட்டல் 3 வந்து டம்ப் ஆகுது, அதனால் வந்து எங்களுக்கு ஆல்ட் கோயின்ஸும் டம்ப் ஆகுது. அந்த டம்ப் ஆகிறது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னு சொன்னால் சண்டே உடைய ஃபேக் டம்பாகவும் இருக்கலாம். சண்டே வந்து ஃபேக் பம்பும் நடக்கும், ஃபேக் டம்பும் நடக்கும். அப்போ இந்த சண்டே ஃபேக் டம்ப் நடக்கிறதால நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேனிக் செல் பண்ணுவாங்க. பேனிக் செல் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து மண்டே மேனிப்புலேஷன் சொல்லுவோம். இப்போ மண்டே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மண்டே வந்து திருப்பி பம்ப் ஆக்குவாங்க. பம்ப் ஆக்கிட்டு அடுத்த டியூஸ்டே தான் எங்களுக்கு சொல்லலாம் இது பம்ப் ஆகுமா டம்ப் ஆகுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டியூஸ்டே தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் சண்டே வந்து ஃபேக் பம்போ ஃபேக் டம்ப் நடக்கும், மண்டே வந்து மேனிப்புலேஷன் நடக்கும். ஏன்னு சொன்னால் எதனால் மண்டே மேனிப்புலேஷன் நடக்குதுன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சண்டே வந்து டம்ப் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்க்கலாம் மண்டே வந்து பம்ப் ஆகிறது. அது எதனாலன்னு சொன்னால் இப்போ சண்டே வந்து நிறைய பேனிக் செல்லர்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் செல் பண்ணிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க. பை பண்ணுறதுக்காக அவங்க வெயிட் தான் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி மண்டே யார் உள்ளுக்கு வராங்களோ, மண்டே உள்ளுக்கு வருவாங்களே மார்க்கெட் உள்ளுக்கு, இப்போ அவங்க வந்து சண்டே உள்ளதை பார்ப்பாங்க என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டில். சண்டே வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்குது. டம்ப் ஆகினு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களும் திருப்பி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ ஃபியூச்சர் ட்ரேட் செய்கிறாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ண கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் மேக்கர்ஸ் மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை மேலே தூக்கினாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய ஸ்டாப்லாஸ் எல்லாம் ஹண்ட் ஆகும். மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆகிட்டு ப்ராஃபிட் ஒன்று வரும். இதுதான் இருக்கும். இதுதான் மண்டே மேனிப்புலேஷன் சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து இதில் பார்ப்போம் இப்போ மார்க்கெட்டை நெக்ஸ்ட் மூவ் என்ன மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிசி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆல்ட் கோயின்ஸ்க்கு சேம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கும். சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். சில ஆல்ட் கோயின்ஸ்லாம் வந்து இது வந்து எங்களுக்கு ஃபார்ம் பண்ணிக்கிற பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் மார்னிங் ஸ்டார். சரியா? இப்போ மார்னிங் ஸ்டார்னு சொல்கிறது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். அப்போ எங்களுக்கு நிறைய அல்ட் கோயின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அது மட்டும் பிடிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிசி எங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுது. நிறைய அல்ட் கோயின்ஸ் பாருங்கள், அல்ட் கோயின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட் கோயின்ஸ் வந்து மார்னிங் டோஜி ஸ்டார் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இப்போ அல்ட் கோயின்ஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. பட்
இது வந்து ஃபார்ம் பண்ணினாலும் எங்களுக்கு வந்து இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மேலே தான் டொப்பில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்குது. டொப்பில் ஃபார்ம் பண்ணன்னு சொன்னால் டொப்பில் ஃபார்ம் பண்ணினாலும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. எதனால் என்ன ரீசன் சொன்னால் இங்கே பாருங்கள் டே சார்ட்டில் வந்து எங்களுக்கு இங்கே பாருங்கள் டே சார்ட்டில் வந்து எங்களுக்கு ஈவினிங் டொஜி ஸ்டார் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. சப்போஸ் இது வந்து இதிலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்ற மாதிரி. எதனால் அப்படி வரும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். ஏன்னு சொன்னால் இங்கே ஆல் டைம் ஹை வச்சுட்டு எங்களுக்கு இன்னும் கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ சப்போர்ட் ஒன்றும் எடுக்கல. சரி, அப்போ அந்த இஎம்ஐ சப்போர்ட் வரும் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே மூவ் ஆகலாம். அப்படின்னா இங்கே நாங்கள் வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கீழே வரணும். கீழே வந்துட்டு தான் அங்கே இருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லலாம் இந்த இஎம்ஐ சப்போர்ட் இருக்குது தானே 969.45 பில்லியன் அது வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகலாம். ஏன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு இஎம்ஐ பிரேக் அவுட் பண்ணினாலும் எங்களுக்கு இஎம்ஐ சப்போர்ட்டும் எடுக்கல. சப்போர்ட் எடுத்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு மூவ் ஆகுன்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, இப்போ வந்து சப்போஸ் இது வந்து எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லலாம் இங்கிருந்து எங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் வந்து எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் 1.2 ட்ரில்லியன் to 1.3 ட்ரில்லியன் வரைக்கும் எங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் இருக்கலாம். எங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் 1.2 ட்ரில்லியன் to 1.3 ட்ரில்லியன். அப்படி அங்கே இல்லாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்து இஎம்ஐ சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து இந்த டார்கெட் வரைக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. அப்படி இந்த டார்கெட் எங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணக்குள்ள எங்களுக்கு பார்க்கலும் ஆல்ட் காயின்ஸ் வந்து வேறு லெவலில் பம்ப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சில காயின்ஸ் வந்து எத்தீரியம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. சரியா? எத்தீரியம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சில காயின்ஸ் சொன்னால் அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ் கேப்ஸோட காயின்ஸ் எத்தீரியம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுகள் வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பிடிசி ப்ளஸ் எத்தீரியம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னு சொல்கிறான். லார்ஜ் கேப்ஸ் எல்லாம் பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து அல்ட் காயின்ஸ் ப்ளஸ் மீம் காயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அல்ட் காயின்ஸ் ப்ளஸ் மீம் காயின்ஸ் எங்களுக்கு வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு சில லார்ஜ் கேப்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ பம்பாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ அல்ட் சீசனுக்கு மிச்சம் தூரத்தில் இல்லை, நல்லாவே நெருக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்து இந்த ஒரு அறிகுறி இருக்குது. இப்போ செப்டம்பர் 17 வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. அந்த நியூஸ் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து வேறு லெவலுக்கு பம்ப் ஆகும். உண்மைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு வேறு லெவலில் பம்பாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ அங்கே இருந்து எங்களுக்கு வந்து அங்கே பம்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் பம்ப் ஆகிட்டு திருப்பி டம்ப் ஆகிட்டு அங்கே இருந்தால் மார்க்கெட் ரிகவர் ஆகி மேலே போயிட்டு எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ரிகவர் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து திருப்பி அந்த லார்ஜ் கேப்ஸ் பம்ப் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த லார்ஜ் கேப்ஸ் வந்து திருப்பி பம்பாக ஸ்டார்ட் ஆகும். வேறு லெவலில் பம்ப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு லார்ஜ் கேப்ஸ் பம்ப் ஆகின பிறகு எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியது அல்ட் காயின்ஸை மட்டும்தான். அதுக்கு பிறகு அல்ட் சீசன்ஸ் கூட கொண்டு வரும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அல்ட் சீசனுடைய இண்டெக்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த அல்ட் காயினுடைய இண்டெக்ஸை பாருங்கள். இப்போ எங்களுக்கு வந்து இங்கே இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் இருக்குது தானே. இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னு சொல்கிறது வந்து இது வந்து பிடிசியை பொறுத்து வரும். சரி, இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 52 இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. அதே மாதிரி இப்போ அல்ட் காயினுடைய இண்டெக்ஸை பார்ப்போம். இந்த அல்ட் காயினுடைய இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் காட்டக்கூட 65 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 67 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது எதனால் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த 90 டேவுடைய ட்ரெண்டை காட்டும். 90 டே ட்ரெண்ட் இண்டெக்ஸு. அப்போ ட்ரெண்ட் இண்டெக்ஸ் பார்க்கக்குள்ள பாருங்கள், எம்ஒய்எக்ஸ் வந்து 11,792 MUSDT. இது வந்து 3,558% கிட்ட எங்களுக்கு வந்து பம்பாக இருக்குது. இது மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து எங்களுக்கு பம்பாக இருக்குது. இப்போ இதில் வச்சு தான் எங்களுக்கு வந்து இந்த அல்ட் சீசன் இண்டெக்ஸ் வந்து வரும். இந்த அல்ட் சீசன் இண்டெக்ஸ் வந்து இப்போ செப்டம்பர் மந்தில் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் சீசனில் தான் இருந்துச்சு. அல்ட் சீசனுக்குள்ளுக்கு வரல. பிட்காயின் சீசன் சொன்னால் இந்த ஒரேஞ்ச் கலர் இருக்குது, இந்த ஒரேஞ்ச் கலர் உள்ள தான் இருந்துச்சு. ஜூன் ஜூலை எல்லாம் இந்த ஒரேஞ்ச் கலருக்குள்ளுக்கு தான். ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த அல்ட் சீசனுக்குள்ளுக்கு வந்துருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு
எப்போ இந்த டார்க் ப்ளூ இருக்குது தானே, இந்த டார்க் ப்ளூ உள்ளுக்கு போகுதோ அப்போ வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் இந்த அல்சீசன் சொல்கிற ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ இருக்கிற அல்சீசனுடைய ஏர்லி ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் அல்சீசன் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் எங்களுக்கு வேறு லெவலுக்கு ஒரு பர்ஃபார்மெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.